அன்று நிகழ்ந்த பலியை நிற்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாக முறைப்போம். சுயநலம் மறைய சமத்துவம் மலர அன்பு பரிவு கொண்ட இறைகுலம் வளர்ப்போம். இறைகுலமே எழுவோம், பிழை அரசை அமைப்போம். மழையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். ஆண்டவர் தமது உண்மையான அன்பினால் தேர்ந்து கொண்ட புனிதர்கள் இவர்களே. அவர் இவர்களுக்கு முடிவில்லா மாட்சியை அருளினார். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் இந்த மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமையில் ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் அன்பும் பராமரிப்பும் வழிந்தோடுகின்ற இந்த திரு இருதய ஆண்டவருக்கு விழா எடுக்கின்ற இந்த நாளிலே நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைய நாளிலே குறிப்பாக திருத்தூதர்களான புனித பிலிப்பு மற்றும் ஜாக்கோப்பு என்பவர்களுடைய விழாவை திரு அவையானது இன்றைய நாளிலே கொண்டாட அழைத்து நிற்கின்றது. எனவே இந்த புனிதர்களுடைய வாழ்வை, அவர்களுடைய வாழ்விலே காணப்பட்ட அந்த பண்புகளை எம்முடைய வாழ்வாக்கி கொள்ளவும், அந்த புனிதர்களுடைய பரிந்துரை எங்களுடைய வாழ்விலே நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பள்ளி வழியாக மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு எங்களுடைய குற்றங்கள் குறைகள் நினைத்து ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம்
மீட்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் மன்றாட்டை ஏற்றருளும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதர்களான பிலிப்பு, ஜாக்கோபு ஆகியோரின் ஆண்டு விழாவால் எங்களை மகிழ்விக்கின்றீரே. அவர்களுடைய வேண்டலால் ஒரே திருமகனின் பாடுகளிலும் உயிர்ப்பிலும் பங்கு பெற்று என்றும் உம்மை காணும் பேற்றை அடைய நாங்கள் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 1 தொடக்கம் 8 வரை. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்தும் நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்துவிட்டனர். பிறகு யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 19 வசனங்கள் 1 தொடக்கம் 2, 3 தொடக்கம் 4. பல்லவியாக. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவற்றுக்கு சொல்லுமில்லை, பேச்சுமில்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதுமில்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடியெல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு
ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. பிலிப்பே, என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 14 இறை வசனங்கள் 6 தொடக்கம் 14 வரை. அக்காலத்தில் இயேசு தோமாவை நோக்கி, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாங்கள் திருத்தூதர்களான பிலிப்பு மற்றும் ஜாக்கோபு, ஜூதா ததேயுவின் சகோதரரான ஜாக்கோபு ஆகியோருடைய விழாவை இன்றைய நாளிலே நாங்கள் கொண்டாடுகின்றோம். பிலிப்பு பெத்சாயிதாவில் உள்ள கலிலேயாவில் உள்ள பெத்சாயிதா என்ற ஊரிலே அவர் பிறந்து வளர்ந்தவர். திருத்தவையின் மரபு சொல்கின்றது இவர் 6 சகோதரர்களை கொண்டிருந்தார் என்று. இந்த பிலிப்பை பற்றி பார்க்கின்ற போது ஒத்துவமை நற்செய்தியாளர்கள் அவரை பற்றி எதுவும் பொதுவாக குறிப்பிடவில்லை. ஆனால் யோவான் நற்செய்தியாளர் மட்டுமே இந்த பிலிப்பை பற்றி குறிப்பிடுகிறார். அதிலும் இவர் 4 முறை பேசியதாக இந்த யோவான் நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார். இதன் மூலமாக இந்த திருத்தூதர் பிலிப்பு எப்படிப்பட்டவர், அவர்களுடைய குண அம்சங்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அவரிடமிருந்து அந்த 2 விதமான குண அம்சங்களை நான் இன்றைய நாளில் எங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். முதலாவதாக, இவர் ஒரு தேடல் மிகுந்த மனிதராக இருந்தார் பிலிப்பு. நாங்கள் பார்க்கிறோம் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் தன்னுடைய தந்தைக்கும் தனக்கும் உள்ள உறவை பற்றி இயேசு எடுத்து கூறுகிறார். அப்போது அந்த மற்ற சீடர்கள், அவரோடு இருந்த இயேசுனுடைய மற்ற சீடர்களுக்கு அது புரியவில்லை. அது புரியாவிட்டாலும் அவரிடம் எந்த கேள்வியும் கேட்பதற்கு துணியவில்லை, தயக்கம் காட்டினார்கள். ஆனால் பிலிப்பு துணிந்து கேட்கிறார், தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று இயேசுவிடம் கேட்கிறார்.
இதிலிருந்து நாங்கள் என்னத்தை வெளிப்படுத்துகின்றது என்றால், இது அவருடைய கடவுளை தேட வேண்டும், அவரை பற்றி அறிய வேண்டும் என்ற அவருடைய ஆர்வத்தை எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. இயேசுவுக்குள் பிரியமானவர்களை, இறைவனை நாங்கள் முழு மூச்சாக தேடுகின்ற போது, அவரை நாங்கள் அணுகுகின்ற போது, இந்த உலக இன்பங்கள், உலக காரியங்கள் எங்களை ஈர்க்க முடியாது என்பது புலனாகுகிறது. ரெண்டாவதாக பிற மனிதர்களை இயேசுவிடம் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் கொண்டிருந்தார். இயேசுவை அறியாதவர்களை இயேசுவிடம் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு தாகத்தை இந்த பிலிப்பு கொண்டிருந்தார். எனவே தான் நாங்கள் பார்க்கிறோம், இயேசு முன்வந்து முதல் அழைத்தவர்களில் இந்த பிலிப்புவும் ஒருவர். இயேசு யோவான் நற்செய்தி 1வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், என்னை பின்தொடர்ந்து வா, என்னை பின்பற்றி வா என்று இயேசு அழைக்கிறார். அப்போதிருந்து இயேசுவினுடைய அனுபவத்தை பெறுவதற்காக, இயேசுவினுடைய அந்த அவர் காட்டுகின்ற வழியில் நடப்பதற்காக பிலிப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறார். இப்படி அவர் தான் பெற்ற அந்த அனுபவத்தை மற்றவர்களும் பெற வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தின் காரணமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம், நத்தனியேல் என்பவருக்கு போய் சொல்கிறார், இறைவாக்கு நூல்களும் மோசையின் திருச்சட்டத்திலும் எழுதியுள்ள ஒருவரை நாங்கள் கண்டு கொண்டோம், யாரை பற்றி அவர்கள் முன்னறிவித்தார்களோ அவரை நாங்கள் கண்டுவிட்டோம் என்று சொல்லி இயேசுவை நத்தனியேலிடம் இயேசுவை கூட்டிக் கொண்டு போகிறார். நத்தனியேலை இவ்வாறாக அந்த இயேசுவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். மேலுமாக நாங்கள் பார்க்கிறோம், யோவான் நற்செய்தி 12வது அதிகாரத்திலே எருசலேம் திருவிழாவுக்கு வந்திருந்த கிரேக்கர்களை இயேசுவை நோக்கி கூட்டி வருகிறார். அவர்கள் இயேசுவை காண வேண்டும் என்று வருகிறார்கள். அவரையும் இயேசுவை நோக்கி கூட்டி கொண்டு வருகிறார். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாக பிறந்த எங்கள் ஒவ்வொருவருடைய கடமைகளில், தலையாய கடமைகளில் ஒன்று, நாங்கள் இயேசுவை பிறருக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்வால், எங்களுடைய வார்த்தைகளால், எங்களுடைய பிரசன்னத்தால் நாங்கள் மற்றவர்களுக்கு இயேசுவினுடைய நற்செய்தியை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே தான் வத்திக்கான் சங்கம் சொல்கிறது, திரு அவையின் அடையாளமே நற்செய்தி அறிவிப்பில் தான் தங்கியிருக்கின்றது. எனவே இன்றைய நாளிலே இந்த இறைவனங்களுக்கு தந்த இந்த 2 திருத்தூதர்களுக்காக நன்றி சொல்லுவோம். அவர்களுடைய வாழ்வும் அவர்கள் எங்களுக்கு விட்டு சென்ற அந்த முன்மாதிரிகையும் எங்களுடைய வாழ்வாக தொடர்கின்ற பலியிலே மன்றாடிக் கொள்வோம். ஆமேன். என்றும் வாழும் இறைவா, திருச்சபைக்கு நீர் வழங்கியுள்ள புனிதர்களான பிலிப்பு மற்றும் ஜாக்கோப்புவின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற பெருமகிழ்ச்சியை எங்களுக்கு இன்று அளித்திருக்கின்றீர். இப்புனிதர்களின் வாழ்க்கையை வாழ்வாக்கி நடக்க எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், இறைமக்கள் அனைவருக்கும் புனிதர்களுடைய வேண்டுதல் என்றும் துணை நிற்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமை மிக்க இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாம் இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமருளும் இறைவா, உடல்நலக் குறைவினாலும் மருத்துவமனையிலும் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொருவரையும் நிருமது அன்பு கரத்தால் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, இளையோர்கள் அனைவரும் இறை பக்தி, பணியார்வம், ஞானம், நேர்மை, நல்லொழுக்கமுள்ள இளைஞர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சற்று நேரம் மௌனமாக எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தேவைகளையும் ஆண்டவரிடம் எடுத்து கூறி மன்றாடுவோம். நானே வாழ்வும் வழியும் உண்மையும் என்று கூறிய ஆண்டவரே, உடன் நாம் நம்பிக்கையோடு எடுத்து சொன்ன இந்த வேண்டுதல்களுக்கு நீர் கனிவாய் செவி சாய்த்தருளும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். நிலத்தின் விளைவும் அந்த உலகின்
வந்தேன். அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் உந்தன் நினைவுகளே. புலரும் பொழுதின் ஏக்கங்கள், புரிய இயலா கேள்விகள், புயலாய் தொடரும் பாடுகள், புதைந்து போன நியாயங்கள், இவைகள் போலும் காயங்கள், இருதயமெங்கும் ஆணிகள், இவைகள் போலும் காயங்கள், இருதயமெங்கும் ஆணிகள், தந்திட வந்தேன் தெய்வமே, இருப்பவை இவைதான் ஏற்றுக்கொள், ஒன்றுமில்லாது வந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருத்தூதர்களான பிலிப்பு, ஜாக்கோபு ஆகியோரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூய மாசற்ற வாழ்வு நடத்த அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரலெழுப்பி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தோமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திரு முன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூண்டுமது திருமுகோளையின் உழைத்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து நித்திய வாழ்வு அளிப்பதாக. நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமீன். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள்,
இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. இங்கு வாழும் மக்களின் துயரை போக்கவே தேடி வந்தது இந்த தெய்வீக உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே எங்களுக்கு போதும். பிலிப்பே, என்னை காண்கிறவர் என் தந்தையை காண்கிறார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவால் எங்கள் மனங்களை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். அதனால் திருத்தூதர்களான பிலிப்பு, ஜாக்கோபு ஆகியோரோடு நாங்களும் திருமகனில் உம்மை கண்டு நிலை வாழ்வு அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருக்கும் அயலவருக்கும் அன்பு பணி புரிந்து வாழ அமைதியுடன் சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயமே, நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே. ஆமென்.